அப்போ வந்து 29 வயது வரைக்கும் அவருக்கு தெரியாது இருந்தது அப்படிங்கிறது நாம் நம்பல. ஆரியர்கள்ல ஒரு பிரிவினர் பிராமணர்கள். ஆரியர்கள் எல்லோரும் பிராமணர்கள் அல்ல, பிராமணர்கள் எல்லோரும் ஆரியர்களும் அல்ல. ஆடு மாடு எல்லாத்தையும் போட்டு எரிக்கிறான். பல்வேறு உணவுப் பொருட்களை யாகம்னு சொல்லி தீயில போட்டு வீணாக்குறான். இது மக்களுக்கும் பாதகமானது, விவசாயத்திற்கும் எதிரான. பிரகாஷ் ராஜ் அவர் அழகா சொல்லி இருக்கிறார், மசூதிகளை எல்லாம் இடித்தால் கோவில்களின் சிதைவுகள் உடைவுகள் தென்படும் என்றால், கோவில்களை எல்லாம் உடைத்தால் என்ன தெரியும்? இருக்கிறது, சக்தி வழிபாடு இருக்கிறது, கௌமாரம் இருக்கிறது, முருக வழிபாடு இருக்கிறது, தானாபத்தியம் இருக்கிறது. அப்ப இன்னொன்னு, இந்த கோயில்களுக்கும் அதில் இப்போது வந்து அர்ச்சகர்களாக இருந்து அவங்களுக்கும் அர்த்தம் புரியாம, கேட்கிறவங்களுக்கும் புரியாம ஏதோ முணுமுணுன்னு சொல்லிட்டு கேட்டா சம்ஸ்கிருதங்கிறாங்க. அது சம்ஸ்கிருதமும் இல்லை. கோயில் என்பது புத்தருக்காக கட்டப்பட்டு இருக்கும், அல்லது ஜெயினர் மகாவீரருக்காக கட்டப்பட்டு. அதுல பல கொலைகள்லாம் செய்தாங்க. இவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல, அன்பே சிவம்னு. அது 100% பொய். கொலையே சிவம். அதுக்கு நம்ம ஆதாரம் வச்சிருக்கோம், நம்ம சும்மா சொல்லலை. பக்தி உலகம் அன்பர்களுக்கு ஈஸ்வரின் அன்பான வணக்கங்கள். பக்தி உலகத்தில் இன்றைய சிறப்பு விருந்தினர் ஜோதிடர் திரு ராகவ ராஜ். வணக்கம். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல, நீங்க நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஐயா. நாளைக்கு வந்து புத்த பூர்ணிமா. இந்த புத்த பூர்ணிமா அப்படின்றது வந்து என்ன, அது யார் யார் வந்து அந்த நிகழ்ச்சியை வந்து கொண்டாடுறாங்க? நாளைன்னா மே 22. மே 22. சிலர் வந்து மே 23ன்னு சொல்றாங்க. புத்த பூர்ணிமா வந்து புத்தர் பிறந்த நாள் அப்படின்னு சில குறிப்புகள் இருக்கு. புத்த பூர்ணிமா கொண்டாடு புத்தரான நாள். அதாவது வந்து அந்த துறவு பூண்டு தியானத்தில் இருந்து புத்தராக அந்த அறிவொளி பெற்ற நாள், அந்த போதி மரத்தடியில் அறிவொளி பெற்ற நாள் அப்படின்னு சில பகுதிகளில் அப்படி கொண்டாடுறாங்க. உலகத்துல கிழக்கு பகுதி ஆசியா பல நாடுகள்ல கொண்டாடுறாங்க. புத்தர் பிறந்தது இந்தியா. இப்ப பீகாருக்கும் நேபாளத்துக்கும் பக்கத்துல அந்த எல்லையில லும்பினிங்கிற இடத்துல பிறக்கிறார். ஒரு இளவரசனாக, ஒரு மன்னருக்கு மகனாக பிறக்கிறார். அவர் வந்து அவருடைய கதைகள் நமக்கு சொல்லப்பட்டது. அதுல வந்து பல விஷயங்களை வந்து நாம ஏற்றுக்கொள்ள முடியாத மாதிரி இருக்குது, ஒருத்தருக்கு ஒவ்வாததாக இருக்குது. அவர் 29 வயதில் ஒரு நோயாளி, ஒரு முதியவர், ஒரு இறந்து போன ஒரு இறுதிச் சடங்கு போகின்ற போது ஒரு சடலம் இதை பார்க்கிறார். அதனால் அவருக்கு வந்து வாழ்க்கைன்னா என்ன, உலகம்னா என்ன அப்படிங்கிற ஒரு சிந்தனை தோன்றி உலகத்தில் உள்ள கஷ்டங்கள், மக்கள் படுகின்ற கஷ்டங்களுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற ஆய்வை மேற்கொண்டார் அப்படின்னு நமக்கு சொல்லப்படுது. அது வந்து கொஞ்சம் நம்ப முடியாத விஷயம். 29 வயது, ஒரு இளவரசர்னா எல்லா கலைகளும் கற்றுக் கொடுப்பார்கள். அந்த காலத்தில் இருந்த அனைத்து கலைகள், போர்க்கலைகள், மற்ற கலைகளும் கற்றுக் கொடுப்பார்கள். இசை உட்பட கற்றுக் கொடுப்பார்கள். ராஜதந்திரம் கற்றுக் கொடுப்பார்கள். அதற்கு மேல வந்து தத்துவம், அப்பொழுதும் தத்துவம் இருந்தது, பிலாசபின்னு சொல்ற அதுவும் கற்றுக் கொடுப்பார்கள். வேட்டை, இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ஒரு இளவரசர் வந்து ஈடுபடுவார். கல்வி, வேட்டை. அப்போ வந்து 29 வயது வரைக்கும் அவருக்கு தெரியாது இருந்தது அப்படிங்கிறது நாம் நம்பலை. அப்ப அண்ணல் அம்பேத்கர் புத்தரை பத்தி எழுதும்போது வேறு சில தகவல்களை சொல்றார். நாம அதையும் வந்து முழுமையா உள்வாங்கிக்கணும், அதையும் வந்து கவனமாக ஆய்வு செய்யணும் இல்லையா? அப்ப அவர் என்ன சொல்றார், ஒரு நதிநீர் சிக்கல், அதன் காரணமாக புத்தர் துறவு மேற்கொண்டார் அப்படின்னு சொல்றார். நதிநீர் சிக்கல்னா இப்ப உள்ள மாதிரி தான். இப்ப காவிரி பிரச்சனை நமக்கு நல்லா தெரியும், தமிழ்நாட்டில் உள்ள எல்லோருக்கும் நல்லா தெரியும். காவிரி பிரச்சனை கர்நாடகாவில் உற்பத்தி ஆகுது, அங்கிருந்து இங்க வருது. அப்ப தலைமடைன்னா கர்நாடகம், கடைமடைன்னா தமிழகம், இடையில கேரளத்துக்கும் அதுல ஒரு சிறு பங்கு இருக்கு, புதுச்சேரி மாநிலத்துக்கும் ஒரு பங்கு இருக்கு. அப்ப இப்ப வந்து அது ஒரு பெரிய பிரச்சனையாகுது. ஏற்கனவே இருந்த ஒப்பந்தம் 74 அது புதுப்பிக்கப்பட்டிருக்கணும், புதுப்பிக்கப்படாம இப்போது வரைக்கும் ஒரு இழுபறியாவே தஞ்சை மாவட்டத்தில் லட்சக்கணக்கான விவசாயிகளுக்கு அது இந்த வருஷம் தண்ணீர் வருமா, போதுமான அளவு தண்ணீர் வருமா, வராதா, இந்த ஒரு பெரிய வினாக்குறியாவே இருக்கு. அதற்காக ஒரு ட்ரிபியூனல், நதிநீர் ஆணையம் நியமிக்கப்பட்டு அவங்களுடைய தீர்ப்பும் நமக்கு சாதகமா இல்லை.
இடைக்கால அறிக்கையில கொடுத்த தீர்ப்பை விட இறுதி அறிக்கையில் நமக்கு தண்ணீரை வந்து குறைச்சிட்டாங்க. அப்ப அப்படி ஒரு பாதகமான சூழல்ல தமிழ்நாடு இருக்கு. இதே மாதிரி தான் ஒரு நதிநீர் சிக்கல். அப்ப இவர் வந்து புத்தர் வந்து இவர் பேர் வந்து சித்தார்த்தம், இளவரசன் பேர் சித்தார்த்தம். அவர் போதி மரத்தடியில் வந்து அந்த ஞானம் பெற்ற பின் உலக துன்பங்களுக்கான காரணம், அந்த காரணத்தை எப்படி களைவது அப்படிங்கிறத அந்த அறிவை பெற்ற இதுதான் புத்தம்னா அறிவு. புத்தியிலிருந்து அந்த அதோட இணைந்த வார்த்தை புத்தம். அப்ப அந்த நதிநீர் சிக்கல், இவர் சாக்கிய குலத்தை சேர்ந்தவர். பக்கத்துல வந்து கோலிய சமூகத்தினர் இருக்கிறாங்க. அப்ப அவங்க வந்து ரெண்டும் ஒரு வளர்ச்சியடைந்த இனக்குழு. முழுக்க ட்ரைபல்ல இருந்து இப்ப நாம சொல்றோம் இல்லையா, அரசு தோன்றியது அப்படிங்கிற காலகட்டம் அல்ல. இனக்குழு தன்மையும் இருக்கிறது. இனக்குழுவின் தலைவன் அரசனை போல இருக்கிறான். அரசன், அரசு, அதற்கு முந்தைய வடிவம் தான் நாம் அந்த சமூகத்தை சொல்ல முடியும். அப்ப ரோஹிணி நதி நீரை எப்படி பகிர்ந்து கொள்வது? அதுல வந்து தலைமடை வந்து இவங்க பகுதி, புத்தருடைய சாக்கியர்கள் வாழ்கின்ற பகுதி. கடைமடை வந்து கோலியர்களுடைய பகுதி. அப்ப இவங்க தண்ணீரை நிறைய பயன்படுத்திட்டு கோலியர்களுக்கு கொடுக்கலன்னா அவங்க வந்து இவங்க தண்ணீரை தேக்கி வைக்கிற மதகுகளை உடைக்கிறாங்க. இப்படி பல வருஷங்களாக அந்த ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் சாக்கியர்கள் வந்து கோலியர்கள் மீது படையெடுப்பது அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. இவங்க கொஞ்சம் பெரிய அமைப்பு, பெரிய மக்கள் தொகையில் கொஞ்சம் அதிகமானவர்கள், அவர்கள் கொஞ்சம் குறைவு. அதிகமானவர்கள் நம்ம பார்த்தோன்னா மிஞ்சி போனா 6000 பேர் இருந்திருப்பாங்க. மிக மிக அதிகமாக போனா 6000 பேர், லட்சமோ கோடியோ அல்ல, 6000 பேர் இருந்திருப்பாங்க. அவங்க வந்து 3000 பேர் இருந்திருப்பாங்க. இந்த சண்டையை தவிர்க்க விரும்புகிறார் புத்தர். சரி. ஆனால் சாக்கிய அப்ப மக்கள் எல்லோரும் கூடிதான் பேசுவாங்க. அதுதான் இனக்குழுவின் தன்மை. அப்ப பிரதிநிதிகள் மட்டும் பேசுவதுதான் இப்போதைய ஜனநாயகம். அப்போ இனக்குழு மட்டும் எல்லோரும் கூடி பேசும் பொழுது புத்தர் வந்து அவருடைய கருத்தை முன்வைக்கிறார். இதற்காக நாம் வந்து போராடக்கூடாது, நாம் வந்து ஒரு குழுவை அமைப்போம், அவர்களும் ஒரு குழுவை அமைக்கட்டும் கோலியர்கள். 2 பேரும் இன்னொன்று மூன்றாவது தரப்பு ஒரு மன்னருடைய பிரதிநிதியை அவரை அனுப்ப சொல்லி எல்லோரும் உட்கார்ந்து 2 தரப்புகிட்டையும் பேசி ஒரு தீர்வை எட்டலாம் அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது சாக்கிய குலத்தினுடைய படைத்தளபதி அதை ஏற்றுக்கொள்ளல. சரி. அப்ப வந்து ஓட்டுக்கு விடுவோம் அப்படின்னு அவர் சொல்றார். சாரி, எல்லோருடைய வாக்கும் எல்லோருடைய ஒப்புதல் கேட்கும்போது புத்தருக்கு பெரும்பான்மை கிடைக்கல. புத்தருடைய கருத்து சிறுபான்மையாக இருக்கிறது. அப்ப போர் புரிதல்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்ப வந்து இதுல வந்து பெரும்பான்மை கிடைக்கலன்னா அவர் குற்றஞ்சாட்டுறார். நீ வந்து சாக்கிய குலத்திற்கு விரோதமாக சென்று விட்டாய். சாக்கிய குலத்துல எல்லோருக்கும் போர் பயிற்சி உண்டு, குறிப்பிட்ட வயது வந்ததுக்கு அப்புறம் எல்லோருக்கும். இப்பொழுது கூட வந்து உலகத்துல சில நாடுகள்ல அனைத்து சிட்டிசன் பிரஜைகள் அனைவருக்கும் போர் பயிற்சி உண்டு. போர் பயிற்சி ஒரு குறிப்பிட்ட காலம் 2 ஆண்டு 3 ஆண்டுகள் காலம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுது எல்லோரும், அது வந்து மீற முடியாத நிபந்தனை. அப்ப வந்து ஒரு உறுதிமொழி கொடுக்குறாங்க, நான் வாழும் வரை சாக்கிய குலத்திற்கு விசுவாசமாக இருப்பேன், என் உயிரையும் அர்ப்பணித்து சாக்கிய குலத்தின் நன்மைக்காக போராடுவேன் அப்படின்னு உறுதிமொழி எடுக்கணும். புத்தரும் அந்த உறுதிமொழி எடுத்திருக்கிறார், சித்தார்த்தனும் எடுத்திருக்கிறார். அதை மீறி விட்டதாக இப்ப குற்றச்சாட்டு வரும் பொழுது அப்ப புத்தர் என்ன சொல்றார்? மீறிவிட்டால் கடுமையான தண்டனைகள். ஒன்று சொத்தை பறிமுதல் செய்து விடுவது, இல்லது அந்த இனக்குழு, அந்த அரசாங்கம், அந்த மக்கள் சமூகத்திலிருந்து விரட்டி விடுவது, அல்லது மரண தண்டனைங்கிறாங்க. அப்ப புத்தர் வந்து என்ன சொல்றாருன்னா, நான் வந்து துறவரம் பூண்டு விடுகிறேன், துறவியாகி விடுகிறேன். துறவியாகி விட்டால் இங்கே மட்டுமே இருக்க மாட்டேன், நான் வெளியேறி விடுவேன். அப்ப இதுவும் வந்து ஒரு வகையில் நாடு கடத்தல் போலத்தான். நான் இந்த தண்டனையை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி துறவு ஏற்றதாக, துறவரம் ஏற்றதாக, துறவரம் மேற்கொண்டதாக இந்த தகவலும் இருக்கு. இதுதான் உண்மைக்கு நெருக்கமானதாக இருக்கும். இதுதான் நம்பத்தகுந்ததாக இருக்கிறது. நாம் இந்த கதையை தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப அந்த நதிநீர் சிக்கல் உலகம் முழுக்க உள்ள சிக்கல். ஜெர்மனுக்கும் பிரான்சுக்கும் இடையில நதிநீர் சிக்கல் இருக்கு, பல்வேறு நாடுகள்ல இருக்குது. அப்ப உலக நாடுகள்ல ஹெல்சிங்கி ஒப்பந்தம்னு இப்ப சொல்றோம். அந்த ஒப்பந்தத்தை படிதான் தீர்த்து கொள்ளணும்னு சொல்றோம். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில இருக்குது. சிந்து நதி நீரை எப்படி பகிர்ந்து கொள்வதுங்கிறதுல இருக்குது. அப்படி இந்த பிரச்சனை தான் பௌத்தம், புத்தர், சித்தார்த்தன் புத்தனாகிறதுக்கு காரணம், துறவு மேற்கொண்டு புத்தனாகிறது காரணம்ங்கிறது நமக்கு ஒரு வகையில ரொம்ப ஆச்சரியமான செய்தியாகவும் இருக்கு. இந்த புத்தர் அந்த காலத்தில் அவர் துறவு மேற்கொண்டு ஒரு
இயக்கத்தை தொடங்குகிறார். சில மதங்கள்லாம் முதல்ல வந்து இயக்கமாகத்தான் தொடங்குது, அப்புறமாகத்தான் அரசாங்கம் மன்னர்கள் குறுக்கிட்டு அதை மதமாக மாற்றுகிறார். நம்ம பார்க்கிறோம் வரலாற்றுல. அப்ப ஒரு இயக்கமாக நடத்துகிறார். அப்ப வந்து பிராமணர் ஆதிக்கம் இருக்கு. ஆரியர்கள்ல ஒரு பிரிவினர் பிராமணர்கள். ஆரியர்கள் எல்லோரும் பிராமணர்கள் அல்ல, பிராமணர்கள் எல்லோரும் ஆரியர்களும் அல்ல. இங்க தமிழ்நாட்டுல சிலர் வந்து அப்படி ஒரு கதை சொல்லிட்டு இருப்பாங்க. அதுல நாம எச்சரிக்கையா இருக்கணும். தமிழ்நாட்டு இப்படி கதை சொல்றவங்களுக்கு எந்த சமூக பொறுப்பு அக்கறையும் கிடையாது, அறிவு நேர்மையும் கிடையாது. தமிழ்நாட்டுல கதை சொல்றவங்களுக்கு அந்த பார்ப்பனர்களை மிக உச்சத்தில் வைத்து மன்னராட்சி தொடங்கிய காலம் அது. இந்தியாவில் வந்து புத்தருடைய காலம் பொது யுகத்துக்கு முன்பு 6வது நூற்றாண்டு. அப்பதான் வந்து அந்த உபனிஷத்து காலம் முடிந்து வேத காலம்னு ஒரு காலகட்டத்தை வரையறுக்கிறோம், வரலாற்று ஆசிரியர்கள் வரையறுக்கிறாங்க. அதற்கு அடுத்த காலகட்டம் உபனிஷத் காலகட்டம். அப்பதான் ஜனகருங்கிற மன்னர்லாம் வராரு. அதற்கு பிந்தைய கொஞ்சம் பிந்தைய, அதாவது ஒரு 100 ஆண்டு 200 ஆண்டுகளுக்கு பிந்தைய காலகட்டத்துல தான் புத்தர் தோன்றுகிறார். புத்தர் தோன்றிய காலத்துக்கு கொஞ்சம் முன்னால் தான் மகாவீரர், ஜைன மதத்தினுடைய 24வது தீர்த்தங்கரர். முதல் தீர்த்தங்கரர் ரிஷபதேவர்னு சொல்றாங்க. 24வது தீர்த்தங்கரர் மகாவீரர். புத்தருக்கு கொஞ்ச காலம், 25 ஆண்டு காலம் 30 ஆண்டு காலத்துக்கு முந்தியவர். அந்த காலத்தில் இன்னொரு தத்துவம் மிக பிரபலமாக இருந்தது, அது ஆசீவகம். ஆசீவகம்னு இன்னொரு இது பார்த்தா அது வந்து நீளமான கதை, நம்ம அதை மெதுவா பார்க்கலாம். ஆசீவகம் தமிழ்நாட்டில் இருந்து தான் இந்தியா முழுமைக்கும் போச்சு. அப்ப அந்த காலகட்டத்தில் இந்த 3 மதங்கள்னு சொல்லலாம், 3 தத்துவ பள்ளிகள்னு சொல்லலாம், பிலசாபிக்கல் ஸ்கூல்ஸ்ன்னு சொல்லலாம், இயக்கங்கள்னு சொல்லலாம். அப்ப இவங்க சமூகத்தில் செல்வாக்கு பெறவும் மன்னர்களிடத்தில் அரசாங்கத்தில் செல்வாக்கு பெறவும் இந்த 3 மதங்களுமே போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுல பௌத்த மதம் சாதித்ததுதான் மிக அதிகம். பிராமணர்கள் அந்த வேதங்கள் வேத மந்திரங்கள்னு சொல்லிக்கிட்டு அதை எங்களுடையதுன்னு சொல்லிக்கிட்டு அதை மனப்பாடம் செய்து ஒப்பித்து கொண்டிருக்கிற பிராமணர்களை நம்பிய அந்த மன்னர்களுடைய ஆட்சியானது விவசாயத்துக்கு பாதகமானதாக இருந்தது, மக்களுக்கு எதிரானதாக இருந்தது. ஏன்னா அந்த வேள்வின்னு சொல்றதுல ஆடு மாடு எல்லாத்தையும் போட்டு எரிக்கிறான், பல்வேறு உணவுப் பொருட்களை யாகம்னு சொல்லி தீயில போட்டு வீணாக்குறான். இது மக்களுக்கும் பாதகமானது, விவசாயத்திற்கும் எதிரானது. அப்ப இந்த சமூக இயக்கத்தை தான் முதலில் புத்தர் முன்னெடுக்கிறார். இப்படித்தான் நாம் வரலாற்றை பார்க்கணும். வரலாற்றை பார்க்கும் பொழுது ஒரு தனிநபருடைய சாதனையை நாம் வந்து ஏற்றுக்கொள்கிறோம், அங்கீகரிக்கிறோம். ஆனால் அந்த தனிநபர் சாதனையை செய்வதற்கு என்ன சமூக சூழல் பின்னணியாக இருந்ததுன்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? அப்ப புத்தருக்கு பின்னணியாக இருந்த சமூக சூழல், அப்போது விவசாயம் பெரிய அளவுல வளர வேண்டிய தேவை இருக்கு. அப்போது இப்ப வரலாற்று ஆசிரியர்கள்லாம் வந்து முழுமையா சொல்லல நமக்கு. அப்போது வணிகம் பெரிய அளவில் இருந்தது. இந்தியா உலகத்தின் வணிகத்துல மிக பெரும் பகுதி இந்தியாவில் இருந்துதான் ஏற்றுமதி செய்யப்பட்டது. அந்த அளவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டதனுடைய பணம், அதற்கான விலை இந்தியாவுக்கு வந்து கொண்டிருந்தது. அந்த வணிகம் சிறப்பாக நடக்கணும்னா விவசாயம் அடிப்படையானது. விவசாயம் இல்லை என்றால் வேறு எதுவுமே இருக்க முடியாது. அப்ப அந்த வணிகம், அதற்கான விவசாயம் வேகமாக வளர வேண்டிய சூழ்நிலையில் அதற்கு எதிரான, அதற்கு பாதகமான அந்த பார்ப்பனியம்னா பிராமணர்கள் மட்டுமே இல்லை, அவர்கள் கையில வந்து ஆயுதம் இல்லை, ஆனா சதி செய்தார்கள், ஆயுதம் ஏந்தி மன்னர்களை கொன்றார்கள். இதெல்லாம் இருந்தாலும் அந்த மன்னர்களை அவர்கள் வந்து மேலாதிக்கம் செலுத்தி அந்த சமூக அமைப்பை அவர்கள் வந்து வழிநடத்திய விதம் பெருவாரியான மக்களுக்கு, விவசாயிகளுக்கு, மற்றவர்களுக்கும் பாதகமானதாக இருந்ததனால் அதை மாற்றியமைக்கின்ற இயக்கமாகத்தான் பௌத்தத்தை நாம் பார்க்க வேண்டும். அதுல பௌத்தத்துல வந்து பல்வேறு குறிப்புகள் இருக்கு, வரலாற்று குறிப்புகள். புத்தர் ஜாதக கதைகள்னு சொல்றத நாம் உன்னிப்பா பார்க்கணும். இந்த புராணங்கள், புத்தர் ஜாதக கதைகள், இப்படி மதம் சம்பந்தப்பட்ட வரலாறுன்னு சொல்றது, புத்தகங்கள்னு சொல்றது எல்லாமே 2 விதமாக தோன்றும். ஒன்று, அது எல்லாமே மூடநம்பிக்கையாக இருக்கிறது என்று ஒரு சாரார் வந்து அதை தள்ளி விட்டு போயிடுவாங்க. அது வந்து ஒரு மிக மேலோட்டமான பார்வை, சமூக பொருளாதார பின்னணி இல்லாத ஒரு பார்வை நாம் சொல்றோம். எது ஒரு பொய் சொல்லப்பட்டால் கூட, ஒரு கற்பனையாக ஒரு விஷயம் சொல்லப்பட்டால் கூட அதை சொல்ல தூண்டியது, சொல்வதற்கான அடிப்படையான காரணம் என்ன என்று நாம் பார்க்க வேண்டும். ஏதோ ஒரு காரணம் இருந்தது, எந்த காரணம் இல்லாமல் ஒரு பொய் சொல்லப்படாது. ஒரு கற்பனை இட்டுக்கட்டு செய்து சமூகத்தில் உலவாது.
அப்ப அந்த பல்வேறு மத நூல்களை நீங்க மிகையா ஆனா பார்க்கலாம், இப்படிலாம் நடந்திருக்குமா என்று மிகை கூற்றுகளை நாம நிறைய பார்க்கிறோம். ஆனாலும் அதற்கு ஒரு பின்னணி காரணம் இருக்குது. அப்ப வந்து புத்தர் ஜாதக கதைகள்ல இருந்துலாம் நாம் வரலாற்றை கொஞ்சமா தான் இருக்குது, ஒளிந்து கிடக்கிறது வரலாற்று உண்மைகள், சமூக விஷயத்தை பற்றிய செய்திகள், தகவல்கள் அந்த புத்தர் ஜாதக கதைகளும் சரி, பல்வேறு மத நூல்கள், புராணங்கள் என்று சொல்லப்படுவதிலையும் மறைந்து இருக்கிறது, ஒளிந்து இருக்கிறது. அதை கண்டு எடுத்துக்கும் பொழுது இந்த விவசாயத்திற்கு எதிரான, அனைத்து பொதுமக்களுக்கும் எதிரான அந்த ஆட்சி, அரசாட்சி, அந்த சமூக அமைப்பு, நம்ம அதை பிராமணியம்னு ஒரு வார்த்தையில சொல்லலாம், அதற்கு எதிரான ஒரு சமூக இயக்கமாகத்தான் வந்து புத்த மதம் தோன்றுகிறது. அதற்கு அப்ப வந்து அதை பரப்ப வேண்டும், பல்வேறு பகுதிகளுக்கு பரப்ப வேண்டும் என்றால் அதற்கு சீடர்கள் வேண்டும். அவங்கதான், அதுதான் சங்கம் என்கிற அமைப்பு புத்தர் அமைக்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது வரலாற்றுல நாம் வந்து ஸ்பார்டகஸுடைய அடிமை எழுச்சி போராட்டத்தெல்லாம் பார்க்கிறோம் கிரேக்கத்துல. அதற்கும் முந்தியதாக இருப்பது புத்தம். அப்ப முதல் சமூக எழுச்சி, நமக்கு வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட முதல் சமூக எழுச்சி என்றால் அது பௌத்தம் தான். அது நம்முடைய நாடு இந்தியாவில் நடந்திருக்கிறது என்றால் அது ஒரு வகையில நாம் வந்து எல்லோருமே வந்து பெருமிதம் கொள்ளக்கூடிய ஒரு செய்தி தான். இதற்கு அப்பால் அவங்க பல்வேறு சமூக சீர்திருத்தங்களை செய்தார்கள். அதற்கு அப்புறம் தான் அந்த புத்த மதத்தில் அசோகர் வரார். தமிழகம் முழுக்க வந்து, தமிழகத்திலும் பொது யுகத்துக்கு முன்பு, இது 6ஆம் நூற்றாண்டில் புத்தர் தோன்றுகிறார். பொது யுகத்திற்கு முன்பு 3ஆம் நூற்றாண்டிலே தமிழகத்துல பௌத்தம் வந்து மிகப்பெரிய அளவிற்கு வளர்ந்து இருக்குது. இங்க வந்து நாகப்பட்டினம், அங்க பெரிய விகாரைகள் இருந்தது. பல்வேறு ஊர்கள்ல, காஞ்சிபுரம், அதற்கு பின்னாலும் பொது யுகம் 10ஆம் நூற்றாண்டு வரைக்கும் காஞ்சிபுரத்துல பல்லவ மன்னன் மகேந்திர பல்லவன் வந்து பௌத்தர்னு நினைக்கிறேன். அப்ப அந்த அளவிற்கு பல்வேறு மன்னர்களையும், அந்த மன்னர்களுடைய ஆட்சி பகுதியில் இருந்த லட்சக்கணக்கான குடிமக்களையும் பற்றி கொண்டிருந்த, அவர்களுடைய நடைமுறையை தீர்மானித்த இயக்கமாக, மதமாக பௌத்தம் இருந்தது. அந்த பௌத்தத்தின் முக்கியமான விழா இந்த புத்த பூர்ணிமா. அது வந்து தென்கிழக்காசியா நாடுகளில், இஸ்லாமிய நாடுகள் தவிர எல்லா நாடுகளும், மியான்மரில், ஸ்ரீலங்காவில், இந்தியாவில், ஜப்பானில், அது வந்து வியட்நாமில், கொரியாவில் அது பெரிய அளவில் வந்து கொண்டாடப்படுது. சைனாவில், மங்கோலியாவிலும் கொண்டாடப்படுகிறது. நாட்கள் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஜப்பான்ல ஏப்ரல் 8ஆம் தேதி அப்படின்னு அது வந்து ஒரு நிரந்தரமா ஏப்ரல் 8 அப்படின்னு அப்ப அதை கொண்டாடுறாங்க. சிலர் வந்து அந்த பௌர்ணமியை ஒட்டி அதை கொண்டாடுவாங்க. இந்தியாவில் பல பழக்கங்கள் வந்து பௌர்ணமியை ஒட்டி அல்லது அமாவாசையை ஒட்டின்னு வரும். அப்ப இங்க வந்து புத்த பூர்ணிமா அப்படின்னு அதை வந்து கொண்டாடுறாங்க. எப்படியுமே புத்தர் சொன்னது அது வந்து அந்த சமூகவியல். புத்தர் வந்து நேர்மையாக வாழ சொன்னார். அவர் வந்து 5 கோட்பாடுகள் 10 நெறிகள் அல்லது 5 நெறிகள் 10 கோட்பாடுகள்னு சொல்றாரு. அது வந்து இன்றைய உலகத்திற்கும் மிகவும் தேவை. இன்றைய உலகம் வந்து ஒரு போட்டி, பொறாமை, கார்பரேட் ஆதிக்கம்னு சொல்லணும். இப்ப அதுல வந்து, அதாவது கார்பரேட் ஆதிக்கம்னா கார்பரேட் தொழில் வந்து எல்லா தொழில்களையும் அழிக்குது. அப்ப ஒற்றை ஆட்சி, அந்த ஒற்றை தன்மையை நிறுவுவது வந்து மானுட சமூகத்திற்கு எதிரானது, மானுட சமூகத்திற்கு வளர்ச்சிக்கு பாதகமானது. அப்ப இந்த காலகட்டத்தில் வந்து புத்தரை வந்து நாம் வந்து நினைத்து பார்ப்பது, மதம் என்பவர்கள், மதத்தை சேர்ந்தவர்கள், மத நம்பிக்கை உடையவர்கள் அதை ஒரு விழாவாக கொண்டாடுவார்கள். ஆனால் எல்லோருமே, இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் முழுக்க உள்ள மக்கள் புத்தரின் அந்த கோட்பாடுகள் என்ன, அது அன்றைய உலகத்திற்கு மிக பெரும் நன்மையை செய்தது, அதுல சந்தேகமே இல்லை. இப்பொழுதும் அது பொருத்தப்பாடு உடையது தானா அப்படிங்கிறத நாம வந்து ஆய்வு செய்ய வேண்டும். ஆனால் இப்பொழுதும் பௌத்தம் வந்து பொருத்தப்பாடு உடையது. அதற்கு மேல் வந்து ஒரு விஷயம் சொல்லணும், அது சுவாரஸ்யமா இருக்கும். இப்ப வந்து பிரகாஷ் ராஜ் அவர் அழகா சொல்லி இருக்கிறார், மசூதிகளை எல்லாம் இடித்தால் கோவில்களின் சிதைவுகள், உடைவுகள் தென்படும் என்றால், கோவில்களை எல்லாம் உடைத்தால் என்ன தெரியும்? பௌத்த சின்னங்கள் தெரியும். இது ஒரு உண்மை. ஏன்னா இப்போது இருக்கிற மதம், இந்து மதம்னு சொல்றது ஒரு ஒற்றை மதம் அல்ல. இது வந்து ஒரு கூட்டணி தான். இந்த அரசியல் கட்சிகள் கூட்டணி போட்டு அலையன்ஸ் தானே. அதே மாதிரி இந்து மதம் என்று சொல்வது சைவம், வைணவம், இந்த 2 தான் பெருசாக இருந்தது, பெரிய கட்சி. அதாவது கூட்டணியில் சில கட்சி பெருசா இருக்கும், சில கட்சி சின்னதா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. அப்புறம் இதுல சாத்தம் இருக்கிறது, சக்தி வழிபாடு இருக்கிறது, கௌமாரம் இருக்கிறது, முருக வழிபாடு இருக்கிறது, கானாபத்தியம் இருக்கிறது. அப்ப இன்னும் ஒண்ணு, மொத்தம் 6. அப்ப அதனுடைய கூட்டணி தான் இன்றைய இந்து மதம். இந்த இந்து மதத்திற்கும்
அந்த கோயில் வழிபாட்டிற்கும் இந்த இந்து மதத்தில் கோயில் சிவனுக்கு கோயில் இருக்கு, விஷ்ணுவுக்கு கோயில் இருக்கு, கானாபத்தியத்துக்கு கோயில் இருக்கு, விநாயகர் கோயில், பிள்ளையார் கோயில்னு சொல்றோம், முருகனுக்கு கோயில் இருக்கு. இந்த கோயில்களுக்கும் அதில் இப்போது வந்து அர்ச்சகர்களாக இருந்து அவங்களுக்கும் அர்த்தம் புரியாம கேட்கிறவங்களுக்கும் புரியாம ஏதோ முணுமுணுன்னு சொல்லிட்டு கேட்டால் சம்ஸ்கிருதங்கிறாங்க. அது சம்ஸ்கிருதமும் இல்லை. அப்ப அந்த தொழிலை பிழைப்புக்காக, வயிற்று பிழைப்புக்காக, அதாவது சோத்துக்காகன்னு சொல்லணும், துட்டு அடிக்கும் ஒரு வாய்ப்பாக வழிமுறையாக பயன்படுத்தி கொண்டு இருக்கிற பிராமணர்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. கோயில்கள் முதலில் பௌத்தர்களால் அல்லது ஜைனர்களால் கட்டப்பட்டிருக்கிறது. முதல் கோயில் என்பது புத்தருக்காக கட்டப்பட்டிருக்கும் அல்லது ஜைனர் மகாவீரருக்காக கட்டப்பட்டிருக்கும். இப்பொழுதும் கூட காஞ்சிபுரம் நமக்கு ரொம்ப தொலைவு கிடையாது. சென்னையிலிருந்து 75-80 கிலோமீட்டர் காஞ்சிபுரத்துல ஒரு பகுதி திருப்பருத்தி குண்டம்னு ஒரு பகுதியில் ஒரு பெரிய ஜைன கோயில் இருக்கு. இந்து கோயில் மாதிரியே அந்த பெரிய முன் கேட்டுக்கு மேல ஒரு கோபுரம், உள்ள ஒரு கோபுரம். அங்க வந்து எல்லா சிலைகளுமே பளிங்கு சிலைகள் தான் இருக்கும். மகாவீரர் சிலைகள் எல்லாம் 1/2 அடி சிலையில இருந்து 6 அடி சிலை வரைக்கும் இருக்குது. ஒரு 50-100 சிலைகள் இருக்குது. எல்லாமே பளிங்கு கற்களாலான சிலைகள். அப்ப முதலில் கோயில்களை கட்டுகின்ற வழக்கத்தை உருவாக்கியவர்கள் ஜைனர்கள் அல்லது பௌத்தர்கள். அவர்களை அடித்து விரட்டி விட்டு அதுல பல கொலைகள்லாம் செய்தாங்க. இவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல, அன்பே சிவம்னு. அது 100% பொய். கொலையே சிவம். அதுக்கு நம்ம ஆதாரம் வச்சிருக்கோம். நம்ம சும்மா சொல்லலை. அல்ல, கோடிக்கணக்கானவர் சிவனை கும்பிடும் பொழுது அதை பற்றி நம்ம சும்மா சொல்லிட்டு போயிட முடியுமா? ஒரு பொறுப்பு இருக்குல்ல, நமக்கு ஒரு அறிவு நேர்மை இருக்கு. நம்மிடம் வரலாற்று சான்றுகள் உண்மைகள்லாம் இருக்குது. அதை வச்சு நம்ம சொல்ல முடியும். கொலையே சிவம். இன்னைக்கு அன்பே சிவம் வந்தா நல்லது. இந்த கொலையே சிவங்கிறத தப்பு. அதை நாங்க மறுக்கிறோம். வார்த்தை அல்ல. இல்ல, அது அன்று நடந்தது. அதுதான் நான் சொல்றேன். ஆனால் இன்று வந்து அது தவறு. அதை நாம் மறுக்கிறோம், மறந்து விட விரும்புகிறோம். இன்று அன்பே சிவமாக இருப்போம்னு சொன்னா அது நம்ம வரவேற்போம். அன்று கொலையே சிவமாக இருந்தது. தசாவதாரம் படத்துல அதுதானே வருது. நான் இட்டுக்கட்டி சொல்லல. அப்ப கமலஹாசன் இட்டுக்கட்டி சொல்றாரா? இல்ல, அன்று அது நடந்தது. அப்ப ஏதோ ஒரு கட்டத்தில் இப்படி கொலை மூலமாக பௌத்தத்தையும் ஜைனத்தையும் அழித்து விட்டு இந்த இந்து மதம் என்பது தன்னை நிலைநிறுத்திக் கொள்கிறது. மிகப்பெரிய ஆய்வறிஞர் நம்ம சென்னை, நம்ம மயிலாப்பூர்ல மயிலை வெங்கடசாமி அப்படின்னு தான் பேசுவாங்க. அவர் ஒரு தமிழாசிரியர், மிகப்பெரிய ஆய்வறிஞர். அவரு இது சொல்லியிருக்கிறாரு. பக்கத்துல வந்து ஸ்ரீபெரும்புதூர், அந்த பக்கம் அரக்கோணம், அந்த பகுதிகள்லாம் திருவள்ளூர் மாவட்ட பகுதிகள்லாம் போய் கூவம்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க உள்ள கோயில்கள்ல போய் அங்க உள்ள பௌத்த சிலைகள்லாம் இது பௌத்த சிலை அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சு எழுதியிருக்கிறார். நான் சொல்லுவது இப்போதும் அச்சில இருக்குது, ஆவணமாக இருக்கிறது. நான் இட்டுக்கட்டிலாம் சொல்லல. அங்க வந்து ஒரு சிலை இருக்கு. அது வந்து தீண்டாத சிலைன்னு சொல்றாங்க. ஏன் தீண்டாத சிலை? அது பார்த்தா பௌத்தர் சிலை மாதிரி இருக்கு. அப்ப இதை நம்ம இப்ப சொல்லணும். இந்த கோயில்கள் என்பது பௌத்தர்களிடமிருந்து அல்லது ஜைனர்களிடமிருந்து பறிக்கப்பட்டது, கொள்ளையடிக்கப்பட்டது, திருடப்பட்டது. இதை நாம் சொல்லணும். அப்புறம் இன்னொன்னு, பௌத்த சிலைன்னா ஒரு மகாபலிபுரத்துல ஒரு சிலை இருக்கு. அது ரொம்ப பேருக்கு தெரியாது, சிலருக்கு தெரியும். ஒரு சிலை, அது புத்தர் சிலை தான். அதுல வந்து சந்தேகமே கிடையாது. ஆனா அதை பார்த்தா எலும்பு தோலுமா இருக்கும். கையிலே கை எலும்பு தெரியும், விலா எலும்பு தெரியும், நெஞ்செலும்பு அப்படியே தெரியும். வயிறு ஒட்டி இருக்கும், ஒட்டி உலர்ந்து போன ஒரு உடல். அதுவும் புத்தர் சிலை தான். இதுதான் நாம் சொல்வது. புத்தர் வந்து அந்த துறவுக்கு பிறகு வந்து யாரும் குண்டா கொழு கொழுலாம் இருக்க முடியாது இல்லையா? ஒரு கடுமையான உபவாசம் இருப்பாங்க. அப்ப நோன்பு, அதாவது உணவை குறைத்து ஒரு சிந்தனையிலேயே ஆழ்ந்திருப்பது தியானம்னு சொல்றது. அப்ப தவம்னு சொல்றது. அதுக்கப்புறம் வந்து அதை சிலையாக வடித்து இருக்கிறாங்க. அப்போ புத்தர் வந்து ஒரு பெரிய சமூக புரட்சியாளர். இன்றும் நாம் அவருக்கு காது கொடுக்க வேண்டும். அதான் அண்ணல் அம்பேத்கர் வந்து சொல்றார். முழுக்க ஏற்றுக்கொள்கிறோமா? அவருக்கு சிலை வைத்து அதில் பூ போட்டு திரி போட்டு விளக்கேற்றி வணங்குகிறோமா? அது அல்ல வினா, அது அல்ல. ஆனால் புத்தருக்கு காது கொடுக்க வேண்டும். இன்றைய உலகமும் 21ஆம் நூற்றாண்டு உலகமும் புத்தருக்கு காது கொடுக்க வேண்டும். காது கொடுக்க வேண்டும் என்றால் அது அண்ணல் அம்பேத்கர் நமக்கு அதில் உதவி செய்வார். புத்தரை எப்படி புரிந்து கொள்வது? அல்ல, அண்ணல் அம்பேத்கர் உதவி செய்வார். அவருடைய புத்த தம்மம் அவருடைய விளக்கமா எழுதியிருக்கிறாரு. அதையெல்லாம் நாம படிச்சு இந்த புத்த பூர்ணிமாவை கொண்டாடுபவர்களை வாழ்த்துவோம். புத்தரை பற்றிய நினைவுகளை நாம் வந்து மீண்டும் அவருடைய நினைவுகளை வந்து சிந்தித்து பார்ப்போம். இந்த உலகத்திற்கு இப்பொழுதும் தேவை என்பதை உணர்ந்து அதில் சொன்ன நல்ல விஷயங்களை எல்லாம் நடைமுறைப்படுத்துவோம்.
அப்படின்னு சொல்லிக்கிட்டு எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த உங்களுக்கு நன்றி தெரிவித்து விடுகிறேன். வணக்கம். நன்றி, வணக்கம்.